ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நம்ம சேனல். ஸோ 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் உள்ள கட்டிங் ஒரு சின்ன நியூஸ் நம்மளுக்கு ஷேர் பண்ணி விட்டுருந்தாரு. ஸோ என்னென்னு பார்த்தா அது வந்து லாஸ்ட்டாக தினமலரில் பப்ளிஷ் ஆன ஒரு நியூஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தங்க ஒரு 4-5 பேர் காரில் வந்து கேரளா போயிருக்கிறாங்க. ஸோ போயிட்டு அங்கே சுற்றி பார்த்துட்டு ரிட்டன் வந்துட்டு இருக்காங்க. வர்றப்ப பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வழியாக வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நியூஸ் பேப்பர் கட்டிங் நான் உங்களுக்கு இப்போ சைடில் பப்ளிஷ் பண்ணுறேன், அதை பாருங்கள். வர்றப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு செக் போஸ்ட் வந்திருக்கு. அதில் வந்து எல்லாம் செக் பண்ணியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் என்கொயரி பண்ணியிருக்காங்க, எங்கே போயிட்டு வரீங்க, இது போயிட்டு வரீங்க அப்படின்னு பேப்பர்ஸ்லாம் காட்டியிருக்காங்க. எல்லாம் ஓகேவாக இருந்திருக்கு. லாஸ்ட்டாக டிக்கெட் தரங்க அப்படின்னு இருக்காங்க. சரின்னு சொல்லி டிக்கெட் திறந்து காமிச்சிருக்காங்க. இவங்க என்னன்னா கடைசி வரைக்கும் காரை விட்டு இறங்காமல் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அவங்க டிக்கெட்லையும் பார்த்துட்டு ஓகே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி முடிகிற டைமில், க்ளோஸ் பண்ணுற டைமில் அந்த செக் போஸ்ட்டில் ஓரமாக ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்திருக்காரு போல. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, டிக்கி பக்கத்தில் அப்படியே எட்டி பார்த்துட்டு சும்மா அப்படியே கை வச்சுட்டு போயிட்டாரு. ஸோ இதை வந்து லெஃப்ட் சைடு உட்கார்ந்த அவர் ஃப்ரெண்டு வந்து மிரரில் வந்து வாட்ச் பண்ணிகிட்டே இருந்திருக்காரு போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு. ஆனால் லாஸ்ட்டாக வந்தாலும் வந்து ஐ திங்க் போலீஸ் இல்லைன்னு நினைக்கிறேன் இன்னொருத்தர். ஸோ பார்த்துட்டு இவருக்கு லைட்டாக மைல்டாக ஒரு டவுட்டு, கொஞ்சம் தூரம் போனோடனே எதுக்கு வண்டி நிப்பாட்டுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ நிப்பாட்டி டிக்கே பார்த்தா உள்ளே வந்து சின்ன ஒரு பொட்டணம் மாதிரி இருக்குது. ஐ திங்க் அது வந்து கஞ்சா பொட்டணும் அப்படின்றாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இவங்க தூர போட்டாங்க. தூர போட்டுட்டு அடுத்து போயிட்டு இருக்காங்க. அடுத்த செக் போஸ்ட் கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதுலேயே மறித்து அதே மாதிரி செக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் டிக்கெட் தேடுறப்போ வந்து எதையோ வச்சுட்டு தேடுற மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் தேடி இருக்காங்க. இந்த டைம் வந்து இவங்க எல்லாருமே கீழே இறங்கிட்டாங்க, இறங்கி வாட்ச் பண்ணியிருக்காங்க. டிக்கியில் வந்து அங்கங்கனே பையெல்லாம் எடுத்து பார்க்குறாங்க, ரொம்ப நேரம் தேடுறாங்க போல். உடனே என்ன சார் நீ கேட்டதுக்கு இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு அறகுறை மனசோட அந்த வெஹிக்கிளை வந்து அந்த காரை வந்து அனுப்பி விட்டாங்க. அப்போ தான் இவங்களுக்கு வந்து ஸ்ட்ரைக் ஆகிருந்துருக்கு. ஓகே, அந்த செக் போஸ்ட்டில் வந்து போட்டுட்டு இந்த செக் போஸ்ட்டில் வந்து பிடிச்சி வந்து முடிஞ்ச அளவு அவங்க காசு பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம். அப்படி இல்லை அவங்களுக்கு எதாவது கேஸ் தேவைப்பட்டுச்சுன்னா போட்டுக்கலாம் போல் அப்படிங்கிற மெண்டாலிட்டியில் வந்து அவங்க பண்ணியிருக்கிறதா இந்த நியூஸ் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ இது வந்து என்னோட ஓன் இது இல்லை, தினமலரில் பப்ளிஷ் ஆன நியூஸை தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நம்ம லாங் ட்ராவல் எங்கே போனாலும் சரி, எந்த இடத்துல எந்த ஒரு செக்கிங் வந்தாலும் சரி, தயவுசெய்து வேலை வந்து காரை விட்டு கீழே இறங்கி யார் செக் பண்ணுறாங்களோ அவங்க கூட அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டால் கண்டிப்பாக நம்மளுக்கு சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஸ்டே பிளஸ்ட்.